ஹாய், ஒரு எளிய ஒன்றை தொடங்குவோம். ஒரு வட்டமான கேக் செய்வது. உங்களை நம்புகிறேன். சரி, எனக்கு கிரீம் வேண்டும். நிச்சா எதை எடுத்துக்கொள்வது? சரி, நான் சிவப்புடன் தொடங்குகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வண்ண கிரீமை அடுக்குகளாக பிழிந்து கேக்கின் மீது. இந்த முறை கேக்கை சுழற்ற மறக்காதீர்கள், அதனால் பட்டாம்பூச்சி வண்ணத்தில் பட்டைகள் இருக்கும். எல்லாவற்றையும் ஊதா கிரீமுடன் முடித்து எல்லா அதிகமானவற்றையும் ஒரு ஸ்பேடுலாவால் அகற்றுகிறோம். சரியானது. இப்போது பாரம்பரிய வெண்ணிலா குலேசை எடுத்து கேக்கின் மீது அழகான சிதறல்களுடன் பிழிகிறோம். I cross on October with Turday carrot rich you the guys by the Turk for night. சரியானது. நான் என்ன பண்றேன் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். Sorry girl, put their cream over your இப்பாத நான் அதை காணாயி பண்ண வேண்டும். என்ன, ட்ரேசிக்கு எல்லாம் தயார், ஆனால் எனக்கு பாதி மட்டுமே இருக்கிறதா? சரி, நான் வேகமாக செய்ய வேண்டும். கத்தியை எடுத்து எல்லா அதிகப்படியானவற்றையும் வெட்டி விடுகிறோம். அப்படியே அவற்றை இங்கே வைக்கிறோம். இப்போது எனக்கு ஒரு இதய வடிவ கேக் உள்ளது. மேலே மேலும் கிரீம் சேர்த்து பின்னர் அதை ஸ்பேடுலாவால் சமமாக செய்கிறோம். இப்ப எனக்கு கொஞ்சம் விளஞ்சிவப்பு தேவைப்படும். மிக சுவையானது. கேக்கில் சில ரோஜாக்களை வைக்க முயற்சிக்கிறேன். ஓ ஆமாம், அதை பாருங்கள், அழகாக இல்லையா? ஓ, மார்ஷ்மெல்லோக்களை மறக்காதீர்கள். ஆம், சுழல் மார்ஷ்மெல்லோக்கள் சிறந்தவை. அவற்றை பக்கங்களில் வைக்கிறேன். சரி, நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். வேகத்தை அதிகரிக்கிறேன். என்ன? அதை பாருங்கள். ஏன் இது இவ்வளவு அழகா இருக்குது? அவன் வெல்ல விட மாட்டேன். நான் ஏதாவது யோசிக்கணும். அது சரி. என்னிட இதயம் உள்ளது. எனக்கு தேவை ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. கேக்கிற்காக ஒரு துளை வெட்ட வேண்டும். நாங்கள் ஒரு சதுரத்தை வெட்டுகிறோம். பின்னர் ஸ்கால்ஃபெல் எடுத்து அதுல நொடெல்லா வைக்கிறோம். ஓ ஆம், கிராமேல் சேர்த்து இப்போது எங்க சதுரத்தை வச்சு மூடுறோம். இதயத்தின் மீது சில தோவல்கள். சரியானது. அது கேக்கின் மேல் வைக்கலாம். சரி, உங்களுக்கு இனிய உணவு விவியன். இதோ உங்களுக்கு. வாவ், நீங்கள் எனக்கு கேக்குகள் செய்தீர்கள். அவை மிகவும் சுவையாக உள்ளன. நான் விரைவில் சுவைக்க தொடங்க விரும்புகிறேன். ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஒரு துண்டு சுவைக்கலாம். சுவையாக இருக்கிறது. இன்னொரு ஒன்று. காத்திரு. ஏன் இது உடைந்தது? பயங்கரம். மார்ஷ்மெல்லோஸ் உடன் அந்த இதயத்தை பாருங்கள். அது மிகவும் பெரியது மற்றும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எண்ணெய். ஓ வாவ், அது என்ன? கிராமேல் நுடெல்லா. அற்புதம். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. செஃப் ட்ரேசி வெற்றி பெறுகிறார். வெற்றி எனது. நான் இதை பற்றி கனவு காண முடிந்தது. யூஹோ! இதயம் வடிவ கேக் செய்யுங்கள். வாருங்கள், நீங்கள் நான் அதை செய்ய முடியும் அப்படி என்று எனக்கு தெரியும். இது எனக்கு சரியான பணியாகும். எல்லாம் சிறந்த முறையில் தயாராக இருக்கும். நாங்கள் ஸ்ட்ராபெரி கிரீம் பயன்படுத்துகிறோம். நாங்கள் கேக்கை சேர்க்கிறோம். கிரீம், பிறகு கேக், பிறகு மீண்டும் கிரீம். கேக் சரியான உயரத்தை அடையும் வரை. ஓ ஆம், இப்போது நான் அளவுகளை எடுக்க வேண்டும். சரி, இது போல நாங்கள் அதிகப்படியானதை வெட்டி அதை மறுபுறம் வைக்கிறோம். எப்படி? எனக்கு மாஸ்டிக் தேவை. அதை கேக்கின் மேல் வையுங்கள். ஓ ஆம், அப்படியே. நான் ஒரு சிற்பி போல உணர்கிறேன். இப்போது இந்த வட்ட வடிவத்தை தேவைப்படும். இதயத்தில் ஒரு துளை வைக்கவும், அதை எடுக்கவும். அதில் கொஞ்சம் நுடல்லா ஊற்றுங்கள். அருமையான யோசனை. ஓ, சாக்லேட்டால் நிரம்பிய இதயம். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்?
ருசியானது. போலா, என்ன என்ன நான் 4 இதய வடிவ கேக்குகள் செய்தேன். அவற்றின் மையத்தில் ஒரு துளை வெட்டினேன். மேலும் கேக்குகள் மேலும் சிறந்தது. விவியன் இனிப்புகளை மிகவும் விரும்புகிறார். லல்லாம் தயாராகி இருக்கும் போது லடக்கத்தை பண்ண முடியும். Morley's கனி and பழங்கரிஸ் பற்றிடும். மொர்லி ஸ்ட்ராபெரியில எடுத்து அதை பிளெண்டர்ல போட்டு இயக்குறோம். அருமை. ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி தயாராகிச்சு. Arcus wanted to see Iridan this neue Balloon a lot of queers. Does it last mutigalatum fensham? There's general whacker. அனைத்து பட்டுக்களையும் ஒவ்வொரு துளையிலும் வைக்கவும். அருமை. இப்போது கிரீமை மேலே ஊற்றுகிறோம். அப்படித்தான். அது கேக்கின் மேல் முழுவதும் பூசுங்கள். சரியானது. கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ். நான் தயாரா இருக்கிறேன். சரி, சாப்பிடுங்க விவியன். வாவ், நீ என்னை ஆச்சரியப்படுத்த எப்படி என்று தெரியும். மேலும் 4 கேக்குகள் மற்றும் உள்ளே நிறைய இதயங்களும் நுடல்லாவும் கொண்ட ஒரு அழகான கேக் உள்ளது. இது மிகவும் சுவையாக உள்ளது. இந்த சுவையான முயலின் மீது ஊற்ற முயற்சிக்கிறேன். மார்ஷ்மெலோ மற்றும் சாக்லேட். இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? மிகவும் சுவையாக இருக்கிறது. இப்போது நான் முயற்சிக்கிறேன் இந்த கேக்குகளில் ஒன்றை. சரி, இதோ. என்ன அது? என்ன? ஓ, அருமையானது. அற்புதம். இத மற்ற கேக்குகளோட முயற்சி செய்றேன். அவத்துல திரவம் நிரப்பப்பட்டுள்ளது. ரொம்ப நல்லது. இது ரொம்ப அற்புதமா தெரியுது. ஆம். மேலும் அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஓ, யாரை நான் தேர்வு செய்கிறேன்? சரி, செஃப் நாதன், நீங்கள் தான் வெற்றியாளர். ஆம், நான் உன்னை வெல்ல முடியும். அம்வா, எங்க எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர். எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். Cool. நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணியா? அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம். பார்ப்போம். அப்புறம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக். அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir Halley and single true train. சரி, நீங்கள் தற்காலிக கெட்பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். This is now Churchurin Dutcher. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது. செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாது சுவையாக இல்லை. ஆகையால் கடையில் இருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது.
வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ். ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. Jobban Celsius Tron Saglet. Full Paiser Pigel. ஏல்டி சாக்லேட் சரி லைக் கிளாக் ரைப்பர். கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு, நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பட் சுவையாக இருக்கு. ஆம் சரி, ஆம் உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். நீ என்ன செய்ய வேண்டும்? கண்ணீர் பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது! நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாத கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது, அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். என்ன நான் என்ன செய்ய வேண்டும்? சரி பாருங்கள், நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. Oh my. Let's just stop. அது மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன
ஓ கேட்டு எனக்கு ஸ்பாகெட்டி வேண்டும். அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா நான் தான் அதை விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி. உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? Sir, pasta. Brayless are good for us. உங்களை மாவனை எடுக்கிறோம். Horse kids audio. மையத்தே ஒரு கேஸ் for you what is there? Bring it to this for you. நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டோன்ட்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்க? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஹூ சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு காரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? Is this Mermaids versus Merman Carlican ஒரு சாதாரண உயர்நிலை பள்ளி. இங்கு என்ற இடங்களில் போலவே எர்வம்பர்சன்வர்கர் என்ற சாதாரண புத்திசாலிகள் உள்ளனர். டிபெனிய போலவே டிபெனி சுருஷிப்பின முக்கியமான மோர்மேன் ஜிம்மிய சர்சினார். Seshandrisin for his nisness, he'll declare the cat and mac for his conversations to கற்பனை பண்றார். பட் ஒரு சிக்கல் இருக்குது. ஜிம்மி நிஜ வாழ்க்கையில அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். ஓஹோ டிபனி, ஆனால் உன் நம்பிக்கையை அதிகரிக்காதே. அது என்ன? ஜிம்மி, என்ன ஒரு மீன்? என்ன ஒரு அருவருப்பான விஷயம்! என்னை கேலி செய்ய இதை செய்தாயா? ஆனால் ஏன் நான் அவமானப்படுத்தப்பட்டேன்? நீங்கள் மீனை எப்படி முத்தமிடுகிறீர்கள்? ஓ டிப்பனி, இது உங்கள் புதிய காதலனா திருப்பர்ச்? ஓ, இனி பள்ளிக்கு செல்ல விரும்பவில்லை. ஏன் அவன் என்னை விரும்பவில்லை? ஏன் அவன் இப்படி செய்கிறான்? அவனை வெறுக்கிறேன். ஓ டிபனி, என்ன ஆச்சு? உங்கள் சமூக ஊடகங்களை சரிபார்க்கவும். மாலி. டிபனி, நீ ஏன் மீனை முத்தமிட்ட? பாவம், அதற்காக மன்னிக்கவும். ஆனால் டிபனி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. கவலைப்படாதே செல்லமே, நாங்கள் எல்லாவற்றையும் சரி செய்வோம். உன்னை அனைவரும் நண்பராகவும் உன்னுடன் டேட் செய்யவும் விரும்பும் அளவுக்கு அழகாக மாற்றினால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. பட்டனை அழுத்தவும்.
வாவ், என் அறையில் மேக்கப் உடைகள் மற்றும் அணிகலன்கள் இருக்கின்றனவா? வாவ், இதுவரை இதுபோல் எதுவும் நடக்கவில்லை. இது எல்லாம் எனக்காகத்தானா? மாலி, என் முடியை விரைவில் நிறமூட்டுவோம் இப்போதே. எவ்வளவு மேக்கப் போட்டாலும் என் முகப்பரு மறையாது. அதை எப்படி நீக்குவது? ஓ, நான் அதை பிழிந்து விடுவேன். டிப்பனி, நீ அப்படி செய்யாதே. நீ இதை செய்ய முடியாது. ஓ, என்ன ஒரு குழப்பம். டிப்பனி, நீ என்ன செய்தாய்? சரி, நான் உனக்கு உதவுகிறேன். நகராதே, எனக்கு ஒரு நத்தை வேண்டும். நத்தை சுரம் உங்கள் தோலுக்கு ஒளிவீச்சை வழங்க உதவும். இது உங்கள் தோல் நிறத்தை சமமாக்கி பிம்பிள்களை அழுத்தாமல் நீக்கிவிடும். அப்படியே இன்னும் சில நிமிடங்கள் காத்திருங்கள், உங்கள் முகம் மாறப்போகிறது. எனக்கு எதுவும் தெரியவில்லை. எனக்கு கண்ணாடி தேவை. இல்ல, நீங்கள் லென்ஸ்கள் தேவை. வாங்க. வாவ், நான் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிகிறது. வாவ், இப்போது என் மீசையை தெளிவாக பார்க்க முடிகிறது. ஓ, அதை எப்படி நீக்குவது? மாலி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நமக்கு ஒரு மெழுகு உருகி தேவை. அதை சூடாக்கி பின்னர் மெழுகை உள்ளே வைக்கலாம். வாவ், அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஐயோ, என் விரல், நான் எரிஞ்சிட்டேன். டிஃபனி, நீ ஏன் அதை தொட்டாய்? நான் இன்னும் மெழுகை வைக்கவே இல்லை. நாம் சுருதி குச்சிகளை எடுப்போம். அவற்றை மெழுகில் மூழ்க வைத்து உங்கள் காதுகளில், மூக்கில் மற்றும் புருவங்களுக்கு இடையில் வைப்போம். கவலைப்படாதீர்கள், அது எல்லா முடியையும் நீக்கிவிடும். அது கடினமாக ஆக சில நிமிடங்கள் காத்திருக்கிறோம். அப்புறம் நாங்கள் இழுக்கிறோம். ஆனால் கூடுதல் முடி இருக்காது. மற்றும் இறுதியாக, இல்லை, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். இது வலிக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். குளு 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 குளு. அருமை. இப்போது நாம் இழுக்கிறோம். அது வேலை செய்தது. ஓ, அதை பற்றி கவலைப்படாதீர்கள். இதையும் சரி செய்யலாம். நாங்கள் ஒரு தூரிகை மற்றும் கார்காயில் பேஸ்ட் எடுப்போம். இது ஒவ்வும் அழுக்கானவற்றையும் அகற்றி சுத்தமாக்கும். தேய்க்கவும் தேய்க்கவும் தேய்க்கவும். இப்பொழுது நீர்மூட்டியில் இருந்து நீர் கொண்டு உங்கள் வாயை கழுவுவது மட்டுமே மீதமுள்ளது. அது அனைத்து பேஸ்டையும் நீக்கிவிடும். அற்புதம். ஓ, என் பற்கள் மீண்டும் வெள்ளையாக இருக்கின்றன. அது என்ன? அது சிக்கிக் கொண்டது. என் உதடுகள். மாலி, இதை நீக்க உதவவும். நான் சிக்கிக் கொண்டேன். இப்போது வாங்க, இழுக்கவும். நான் இழுக்கிறேன், இழுக்கிறேன். ஓ, இழுக்கிறேன். ஓ, அறுவைக்கா இப்படி மிகவும் நடக்கும். என் உதடுகள் மிகவும் பெரியதாகவும் இருக்கின்றன. என்னிடம் இங்கு பல்வேறு அழகு சார்ந்த பொருட்களுடன் பெரிய பெட்டி உள்ளது. ஓஹோ, இது என்ன? ஓ, நீ என்ன சவால் செய்கிறாய்? ஜெஃபனி, அதை திருப்பிக் கொடு. அவை விளையாட்டு பொருட்கள் அல்ல. நான் உன் மேக்கப்பை நானே செய்வேன். இங்கே ஃபவுண்டேஷனை ஊற்று. ஒரு மெல்லிய அடுக்கு பூசா. ஸ்ப்ரே நகராதே. நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். மேவபிராம், சரியா? ஏய், என் புருவங்கள் பற்றி என்ன? பாருங்கள், அவற்றை வெளிப்படுத்த நான் ஒரு யோசனை கொண்டிருக்கிறேன். புருவ ஸ்டென்சிலை எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இப்படி பிடி. நான் அவற்றை வரையுகிறேன். அப்படியே. டிஃபனி, பாரு. வாவ், இது அழகாக இருக்கிறது. என் புருவங்கள் இதுவரை இவ்வளவு நன்றாக இருக்கவில்லை. அடுத்தது என்ன? இப்போது எனக்கு நிழல்களுடன் ஒரு கை கட்டு வேண்டும். என் சைலவை சத்திர ஸ்பேசுடன் இமைகளில நிறம் தீட்ட விடு. பிங்கு, உனக்கு பொருந்துகிறது. டிபனி, அதை பாருங்கள். ஆனால் நான் இன்னும் முடிக்கவில்லை. நமக்கு பிரகாசமான கண் வரி தேவை. அதை அப்படியே வையுங்கள். இப்போது உங்கள் உதடுகளில் சில இளஞ்சிவப்பு லிப் கிளாஸ். ரொம்ப பிரகாசமா இருக்கு. அப்போது உன் கண்ணிமைகளை வண்ணமயமா மாத்துவோம். வா, அவ ரொம்ப நீளமா இருக்கிற. இது சிறந்தது. கடைசி தொடுதல் சிறிது கிளிட்டர். வாவ்,
அதிகமான களவாணிகள். வாவ், நான் மின்னுகிறேன். அத பாருங்க, எனக்கு இது பிடிக்கும். டிஃபனி, உன் பிக்டெயில்ஸ் மோசமாக இருக்கின்றன. உனக்கு ஒரு குளிர்ச்சியான முடி அலங்காரம் தேவை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. நம் சுருட்டுகளை தளர்த்துவோம். இது என்ன? உங்கள் முடியில் ஒரு லாலிபாப். ஓ, நீங்கள் அதை கண்டுபிடித்தீர்கள். நான் அதை ஒரு மாதத்திற்கு முன்பு இழந்து விட்டேன். சுவையானது. ஐயோ, சரி, மீண்டும் முடிக்கு. வாவ், இங்கே நிறைய முடிமுள் இருக்கின்றன, வெவ்வேறு வகைகள். உங்களுக்கு இவ்வளவு ஏன் தேவை? சரி, இப்போது அந்த முடியை சீவுவோம். அருமையான தூரிகை இல்லையா? இப்போது நுரை பயன்படுத்துவோம். Asimir is singer Miri Kaifin Wadawam, the Minor Hours Stewardry is Giyonarhaname. இப்போது அதை சீவியால் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது நம் வேடிக்கையாக இருக்கிறது. ஆம், அது சரி, ஆனால் இது திறமையானது. இதை போலவே அந்த நுரை கொண்டு உங்கள் முடியை துடைக்கிறோம். இப்போது அதை உலர்த்த வேண்டும். முடியில் ஒரு சிறப்பு தொப்பி அணிந்து ஹேர் ட்ரையரை இணைக்கிறோம். அடடா, அது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா அது முடிஞ்சது. வாவ், நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் முடி இளஞ்சிவப்பு. நன்றி. அஃப், ஆனால் இதுதான் எல்லாமா என்று நினைக்கிறீர்களா? ஏனெனில் நமக்கு ஒரு அழகான முடி அலங்காரம் செய்ய வேண்டும். அதை பாருங்கள். ஓ மாலி, நீ என்னை அழகாக மாற்றிவிட்டாய். இது என்ன? ஓ, குளிர்ந்த பிக்டெயில்ஸ். எனக்கு அவை பிடிக்கும். அவை மிகவும் இளஞ்சிவப்பு மற்றும் அழகாக உள்ளன. அவை எனக்கு பொருந்துகின்றன. இதுதான் எல்லாமா? ஓ, நகைகள் எவ்வளவு அழகாக அது மின்னுகிறது. இப்போது உனக்கு ஒரு உடை தேடுவோம். இந்த ஜாக்கெட்டை அணிந்து பாரு. ஓ, இல்ல. இந்த உடை எப்படி? நீ செக்யூரிட்டி கார்டு மாதிரி தோணுவ. ஹூ, அர்த்தமற்றது. இதுவென்ன வேலை யூனிஃபார்மா? இல்ல. அது பாருங்கள், அது இன்னும் நாகரிகமாக இருக்கிறது. ஆம், நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். என் கீழ்ப்பகுதி பற்றி என்ன? அது ஒரு பிரச்சனை அல்ல. உன் வால் சரி செய்யட்டுமா? இப்போது அது இன்னும் அழகாக இருக்க வேண்டும். அது வேறு விஷயம். எல்லாம் அழகாக மின்னுகிறது. இதுவே நமக்கு தேவைப்பட்டது. வாவ் மாலி, என்னை நான் அடையாளம் காண முடியவில்லை. நான் மிகவும் அழகாக இருக்கிறேன். நன்றி. நான் விரைவாக பள்ளிக்கு செல்ல வேண்டும். நீ ஒரு அற்புதமான நண்பன். யார் வர்றாங்க? ஓ, நிமிஷம். என்ன? யார் அது? வெளியே போ. அது டிபனி தானா? அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள். எனக்கு சொற்கள் இல்லை. வணக்கம் அனைவருக்கும். அருமையாக இருக்கிறாய் டிபனி. நீங்க என்னுடன் ஒரு தேதிக்கு வருவீர்களா? ஒரு தேதியா? சரி. இங்கே வா ஜிம்மி. இப்போது நண்டு மீது முத்தமிடு. வாவ், உங்களுக்கு வலிமையான. ஓ, என்ன நகங்கள்? ஆஃப். ஐயோ, நான் ஒரு நண்டு முத்தமிட்டேன். இப்போது நீ ஒருவர் மீது சதி செய்வது எப்படி என்று தெரிந்து கொண்டாய். இப்போது முழு பள்ளியும் உன்னை பார்த்து சிரிக்கிறது. நீங்க தயாரா? உங்கள் முதல் பரிசு இந்த சாக்லேட் ஃபவுண்டன் இருக்கும். அதை பெற நீங்க அதை உலர விடணும். அதுதான் நீங்க பெறணும். என் கடிகாரம் எங்க? ஓ, இதோ. உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருக்குது. போலாம். இந்த வாகையில என் பழுப்பு நிறம் இல்லை. அவயோட மியா இருக்கிறா. நான் அவரசனால கடன் வாங்கினா அவளுக்கு பிரச்சனையா இருக்காது. நிறுத்து. அத பற்றி கூட நினையாத. லாப பேதம். என்ன சனசி கிடைச்சிச்சு. இருங்க, நீங்க ஓவியம் தான் பண்ணணும்னா ஏன் சாக்லேட் போன்றதை பயன்படுத்தணும்? நிஜமான சாக்லேட் தான் பயன்படுத்தலாமே. முடிவு. என்னை கொண்டு அது பிரமாதமாக தோன்றுகிறது. ஒருக்கிக்கு போவோம். அந்த பர்சன் third பாஸ்ல இன்ஸ்பிரேஷன் இருக்கும். நீ எண்ணெயில் சாக்லேட்டை சுவைக்கணும். அந்த சுவை எவ்வளோ அருமையானது. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, இறுதியாக இருந்த சாக்லேட் இல்ல? ஏதாவது இருக்கிறதா? இருகால்னு நம்புறேன்.
அவ்வளவு இல்லையே. நல்லா இருக்கு பாரு சூசி. அவங்களுக்கு அந்த நிறத்தை எங்கே இருந்து கிடைச்சது எனக்கு தெரியாது, ஆனால் என் வரைபடம் அந்த நிறம் இல்லாமலே சிறந்தது ஆகும் என்றேன். ஏதையா காணவில்லை. நாம் இன்னும் முயற்சி செய்யணும். ஆஹா, ஆம், இது அற்புதமா மாறியது. என்ன செம்ம கெட்டவன் நான். இப்போது சாக்லேட் ஊற்று கண்டிப்பா என் வசமா இருக்கும். மியா சூழல் சயின்ஸ் பிரைட் ஸ்டால் அவள் ஸ்ரீஸ் அவளுடைய ஓவியத்தை அவிழ்க்க நேரம் வந்துடுச்சு. நிச்சயமா நான் ஜெயிப்பேன். அதுவே போட்டி என்பதான். பெண்களே, உங்க நேரமும் முடிந்து விட்டது. ஓவியங்களை உயர்த்தும் நேரம் வந்துவிட்டது. என்ன நடந்தது? என் வரைபடத்திற்கு இதை யார் செய்தார்? உனக்கே லாஜா இல்லையா? பிபி, நீங்கள் நேரத்தை மிகச்சிறப்பாக கூறியுள்ளீர்கள். ஆனால் மன வருந்துகிறேன், இந்த வேலை சாக்லேட் நீரூற்றாக தெரியவில்லை. சூசி, உங்க வேலை எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கிறது. ஆனால் அதை சொல்வதற்கே மேலும் ஒன்றுமில்லை. ஆனால் மியாவின் வேலை அழகாக உள்ளது. எனது வீட்டுக்கு வந்து நீரூற்றில் இருந்து சாக்லேட் சுவைக்கும்படி தாங்கள் வரவேற்கப்படுகிறார். பொறாமைப்படுங்கள். நீரூற்று எனக்கே. ஆம். ஓ, நான் ஓடுகிறேன். இறுதியாக மிகவும் நன்றி. இது எப்படி நடந்தது? ஓ, ஆனால் மாறுபாட்டேது? இதனால் சாக்லேட் மேயாசமாவதில்லை. மியா, நீர் முழுவதும் சென்று விட்டீர்கள். வாவ், இந்த நிறங்கள் எவ்வளவோ தனித்துவமாக இருக்கின்றன. என்ன என்ன உனக்கு என்ன ஆச்சு? நான் இப்போதெல்லாம் இதை செய்வதற்கே விரும்பினேன். ஆரையோ, நீ என்ன பண்ண? இப்படி என் முழு கண்ணம் நீளமாய் போயிடுச்சு. பெண்களே, நான் இங்கே. நீங்க புது சுற்றத்துக்கு தயாரா? கைகள் மேலே. Just get everything for is the ரசுபாகி ஆகும். பட் வர கோரியோல, அதனால சீக்கிரம் கென்று விட்டுடுங்க. போகலாம். நேரம் இப்போது ஆரம்பமாறு. Mefturin minha interruptrian my favor there. Asayam sir whatever condordum a bottling or it'll serve where orange. This sorry career in the cag. Scarefern them. சரி, நான் பொன் மஞ்சள் நிற பெயிண்டில் தொடங்குகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது நம்ப முடியாதது. சரி, இப்போது நீல வரிகள். அவர்களை எவ்வாறு பூர்த்தியாக இருக்கிறார்கள் பாருங்கள். அப்படின்னா நடப்பது நேரம் வந்துவிட்டது. வாங்க போகலாம். வாவ், ஃபீபி இன்ட்ரோன் ரொம்ப குளும். இல்ல, நான் வாங்க இயலாது. அவளை என்ன தெரியுமா? ஆனால் நான் தெரிகிறது. பாரு, இதான் வெள்ளினே வாக்கி. இந்த பேச்சால என்னை ஏமாத்த முடியாது. அதை திருப்பி கொடு. ஆமா, கண்டிப்பாக. உன் ஓவியத்தை எடுத்துக்கொள். எனக்கு இப்போ அது தேவையில்லை. அதை எப்படி செய்ய முடியும்? சிர்சுங்க, ஐநங்க ஃப்ரெண்ட்ஷூஷு. உங்க ரைவல் ஃபார் வேண்டிய வேலை இது. ஃபீபே, உங்க வேலை எனக்கு பிடிக்கும். இது நல்லா இருக்கு. மியா, நீ இன்னும் கவர்ட் பண்ணக்கூடியவங்க. சூசி, தன் விபரீதனா தெரியுது. உங்களுக்கு பரிசை வெல்லவே விருப்பமில்லை. எனவே நான் நீர் கொண்டு பிபிக்கு தர தவிர விருப்பமில்லை. நான் உங்க இடத்துல இருந்தால் தூரத்துல மறைந்திருப்பேன். எனக்கு எனக்கு தேவை போர் நிறம் மட்டுமே. நன்றாக. நீங்க என்ன செய்றீங்க?
நான் அதை கிரைசியா பயன்படுத்தேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் சிவிலி பார்க்க ட்ரீடியா உள்ளீங்களா? ஒரு பத்தியாய் போன். வாவ், இது ரொம்ப நன்றா இருக்கிறது. Frankfurt யாருங்க எங்கே செய்யும் வருஷத்துக்கு? அழுத்தமாக. இன்று எனக்கு மலர்கள் இல்லை. சரி, இங்கே ஏற்றவையானது ஏதுமில்லை. ஆனால் எனக்கு அவை தேவையில்லை. எனக்கு துணையாய் சாதாரண நிலையான கத்தி. முடிந்தது. An inside folder in their undershare Siri Mewari. Wow. Hermione. எங்கேயும் சென்று கொண்டிருக்கவில்லை. எப்படி திருமதி சூசி, நீ என் விட ரொம்ப அழகா இருந்த. எனக்கு தெரியும். என் டிராவிங் நிஜமல்லான்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு இறுதி ஒளிவு மறையை சேர்க்கணும். முடிஞ்சிச்சு. வெற்றி என் கையில் இருக்கிறது. இது அழகாகி உள்ளது. அது மிக அழகாய் இருந்தது. Bravo. So serious fingers are right for you. அது சவும் நல்லா இருக்குது. எல்லாத்தையும் பொதுவாக நல்லது அல்ல. என் விதிகளை மீறியதுக்காக உங்களை தகுதி நீக்கப்பட்டது. மியா, இது என்ன? இது ஒரு கனவு. நீங்க என்ன செய்றீங்க? அவங்களோட ஒரு ஸ்கில் இருக்கும் ஐபோன் உள்ளது. நீங்க எல்லாம் அது சுவையாக இருக்கு. வாவ், நான் புதிய போனை பற்றி புலம்பிக் கொண்டிருந்தேன். மியா, அதை தொடாதே. அது என்னுடையது. விந்தையானது. ஆனால் அது ஏன் வேலை செய்யல? என் விரல் அது என்ன? வா, அது சாக்லேட். இந்த ஐபோன் சாதாரணம் அல்ல, இது சாக்லேட். ஓ வாவ், அது இன்னும் சுவையா இருக்கு. எவ்வளவு சுவையாக உள்ளது. சூப்பர். உங்க நண்பர்களுக்கு சுவைக்க கொடுப்பீங்களா? இல்லையே, நான் சாப்பிடுவேன். இது மிக ருசியானது. அது மிகவும் நல்லது. இந்த பேராசைக்கார பெண்ணுக்கு போதனை கொடுக்க நான் எப்படி செய்வதென்று தெரியும். ஒரு சாதாரண ஹேர் ட்ரையர் நமக்கு உதவும். அதுதான். உன் கையில சாக்லேட் ஐபோன் இருந்தது, இனி சாக்லேட் ஐபோன் இல்ல. ஹா, ஓ இல்லையா? என்ன நடந்தது? இந்த அழகிய சாக்லேட் ஏன் மேசையில் ஒரு குளமாக உரிந்தது? உனக்கே வெட்கம் தேவைதானே? நீர் என்னை பொறாமைப்படுபவன். கடைசியாக நாம் அதை ஒரு முறையாவது முயற்சிப்போம். பாரி. புதிய சமையல் சவாலில் தொடங்குகிறேன். நீங்கள் தயாரா? நாம் யாருக்காக சமையல் செய்கிறோம்? ஓ பாட்டி, இது மிகவும் ஆபத்தான பொம்மை. இது வெறும் லேசர்கள். என்ன? இல்லை. ஆம், இது எனது பிடித்த தொப்பி. I'm brilliant. You're set for me. I'm future can. இல்லை, இது எனது பிடித்த தொப்பி. சரி, சமையல் தொடங்குவோம். ஏதேனும் யோசித்து விட்டீர்களா? ஓ, என்ன நினைக்க? கேக் சேர்க்க ஆரம்பிப்போம். கேக், கிரீம், பிறகு இன்னொரு கேக், பிறகு மேலும் கிரீம். இப்படி தொடர்ந்து கொண்டே போகும். இது கடினம் அல்ல, செஃப். இதை ஒன்றாக செய்வோம். நீ என்ன செய்கிறாய்? நான் தேன் ஜெல்லிய கேக்கில் பிழிந்து விடுகிறேன். வாருங்கள் செஃப். ஓ இல்ல, நிறுத்து. நகராதே. நான் ஒரு இலக்கை தேடுகிறேன். இலக்கு. காத்திரு. இலக்கு கண்டறியப்படவில்லை. இறுதியாக
ஜெல்லியை பிழிந்து விட்டேன். இப்போது எனக்கு கிரீம் தேவை. கேக்கை கிரீமுடன் சமமாக செய்து அது மென்மையாகவும் நீளமாகவும் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஸ்பேட்லாவால் பரப்புங்கள். ஓ ஆம், இப்போது நாங்கள் விவரங்களை சேர்க்க போகிறோம். நமது உருவங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பாட்டி, நான் மாஸ்டிக் மூலம் செய்த இந்த அழகான உருவங்களை பாருங்கள். நகராதே, பொம்மை திரும்பி விட்டது. பாட்டி, கவனமாக இருங்கள். இலக்கு கண்டறியப்பட்டது. நான் சுடுகிறேன். பாட்டி ஓடு. ஓ இல்லை, அது சக்தி வாய்ந்தது. துரதிருஷ்டவசமாக பாட்டியின் கேக் கடந்து விட்டது. நீங்கள் அதை இவ்வளவு குறுகிய நேரத்தில் எப்படி சரி செய்ய முடியும்? என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். ஆம் குர்ட், நீ எனக்கு ஒரு சிறந்த யோசனையை கொடுத்தாய். இது மிகவும் சுவையாகவும் உள்ளது. நான் என் கேக்கில் ஒரு வானவில் உருவாக்கப் போகிறேன். இப்போது பொம்மை அதை நிச்சயமாக பாராட்டும். நான் அவளது உருவத்தை கேக்கில் வைப்பேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாவ், பாட்டிக்கு ஒரு சிறந்த யோடு இருக்கு. நானும் அப்படியே ஒரு கேக் செய்ய விரும்புகிறேன். சரி, எனக்கு செய்ய வேண்டியது எல்லாம் அதிகமானதை வெட்டி எடுத்து இப்போது கிரீமை பிழிந்து விட வேண்டும். அதை ப்ரப்பி என் பையிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன். அதுல என்ன இருக்கு? ஓ, லிக்கரிஷ். அது சரியானது. அது சுவையாக இருக்கிறது. நான் லிக்கரிஷ் கொண்டு ஒரு முடி அலங்காரம் செய்வேன். இனிப்புகள் கொண்டு கண்கள் மற்றும் மார்மலேட் கொண்டு வாய் செய்வேன். ஓ ஆம், எனக்கு எல்லாம் தயார். சாப்பிடுங்கள் பொம்மை. நீங்கள் 3 கேக்குகள் செய்தீர்கள். நெருக்கமாக பார்ப்போம். இந்த கேக் என்னை போன்ற உண்மையா? ஆம் குழந்தையே, அப்போ அதை நாசம் செய்கிறேன். இது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. நீங்கள் என் மனத்தை உடைத்து விட்டீர்கள். ஆனால் இந்த கேக்கை நான் கண்டிப்பாக முயற்சிப்பேன். இது ருசியாக இருக்கிறது. ஒரு துண்டு எடுத்துக்கொள்வோம். ஹோம், இது மோசமாக இல்லை. Yes, that's servire in the years aldiger surrender. Yes, kutsreyarlar. Asaf நீங்கள் சர்பாஸ் பண்ணுவீங்க. வதவஸ் கேனோ பஃப்ளமே ஸ்டெப் பிரெட் ஒரு பொம்மைக்கு அது அருமை. ஒரு துண்டு எடுக்கலாம். வாவ், இது ருசியாக இருக்கிறது. பாட்டி வென்று விட்டார். என் வெற்றி. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அடடா, அந்த சத்தம் என்ன? மேகங்கள் மிகவும் கருமையாக இருக்கின்றன. என்ன நடக்கப் போகிறது? வாவ், இது புதன்கிழமை. அவள் என்ன விரும்புகிறாள் என்பதை கண்டுபிடிப்போம். அது ஒரு பர்கர். அது குழு. சமைக்க ஆரம்பிப்போம். தயார். சரி, என்ன செய்யணும் என எனக்கு தெரியும். நாங்க கட்லெட் பொரிக்கிறோம். அடுத்தது நாங்க காய்கறிகளை நறுக்க போறோம். கண்டிப்பா நமக்கு இன்னும் அதிகம் தேவை. இப்போ நாங்க பர்கரை ஒன்று சேர்றோம். நான் கரடி வடிவத்துல செய்தி அழகான பனை காணுங்கள். மேலும் நாங்க பிரெஞ்ச் ஃப்ரைஸ் பைவோம். ஆனா அது ஆப்பிள்களால செய்யப்படும். ஓ, சமையல்காரர், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நானும் சிலந்தி பர்கர்கள் செய்தேன். அவை பயமுறுத்துகின்றன. புதன் கிழமைக்கு தேவையானவை. அவள் 2 அனைத்தையும் விரும்புகிறாள். கேட்சப்பில் கூட ஒரு சிலந்தி வலை செய்து விட்டாள். பாட்டி, இவ்வளவு அருகே வராதீர்கள். ஓ, ஏன் இவ்வளவு கத்தணும்? எனக்கு இன்னும் கேக்குது. சமையல்காரர், உங்களுக்கு என்ன ஆச்சு? மூச்சு முட்டிக்கலாதீங்க. நீங்க சரியா இருக்கீங்களா செல்லமே? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு இனிப்பு பர்கர் செய்கிறேன். இது தனித்துவமாக இருக்கும். புதன்கிழமை இது போன்ற ஒன்றை கண்டிப்பாக சாப்பிட்டதில்லை. எனக்கு இங்கு பல சுவையான பொருட்கள் உள்ளன. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் கூட உள்ளன. மேலும் நான் சாக்லேட் ஸ்பிரிட்டை பயன்படுத்த போகிறேன். பின்னர் நிச்சயமாக நான் சில ஓரியோஸ் மற்றும் நட்ஸை பயன்படுத்த போகிறேன். ஓ ஆம், நொடல்லாவுடன் அந்த பனை காணுங்கள். நல்ல வேலை செல்லமே. சாப்பிடுங்கள் வென்ஸ்டே. இங்க இந்த பர்கர்ஸ் நேம் பண்ணீங்க. நான் எதுல இருந்து தொடங்கணும்? நான் இந்த பயங்கரமான ஒன்றிலிருந்து தொடங்குறேன். இது கரடி தானா? இது மற்றமலக்கா இருக்கு. ஆனா சுவை இது என்ன? இது ஒரு இனிப்பு பர்கர் போல தெரிகிறது. எனக்கு இனிப்புகள் பிடிக்காது. உண்மையிலேயே நான் மிகவும் முயற்சி செய்தேன். இது என்ன? வாவ், சிலந்தி பர்கர்கள் எவ்வளவு அழகா இருக்குது. அதை முயற்சிப்போம். ஓ, இது ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு இது பிடிக்கும். அதை சுவைக்கலாம். ருசியானது. சமையல்காரர், நீங்கள் சிறந்தவர். ஆம், நான் வென்று விட்டேன். நான் என் முழு முயற்சியையும் செய்தேன். ஓ செஃப், நாங்கள் உங்களை பற்றி பெருமைப்படுகிறோம். சரியா குட்? ஓ அன்பே, கவலைப்படாதே.
நீங்கள் இப்போது யாருக்காக சமைக்கிறீர்கள்? ஓ, இது ஒரு ரோபோட்டா? வாவ்! இப்படி ஒரு விருந்தினரை நாங்கள் ஒருபோதும் பெறமாட்டோம். இது அற்புதமாக இருக்கிறது. ரோபோட் ஒரு காக்டெயில் விரும்புகிறது. தொடங்குவோம். ஓ, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நமக்கு மேலும் புளிப்பு மிட்டாய்கள் தேவை. இது ஸ்மைல் ஏற்றுபடி ஃப்ரோஸ் சீப் இருக்காங்களா? நான் தூபத்தை வார்ப்பிடமை முயற்சிக்கல. ஆட பாட்டி, முதலில் கவர் எடுக்கணும். ஓ, இது வேலை செய்தது. நீங்க இத முயற்சிக்கணும்னு நிச்சயமா? ஆம், இது மிகவும் புளிப்பானது. கோட் இந்த புளிப்பு மிட்டாய்களால் ஒரு காக்டெயில் செய்ய நல்ல யோசனை என்று நினைத்தார். அவர் என்ன உருவாக்குகிறார் என்று பார்ப்போம். இது அருமையாக இருக்கும். சோடாவையும் ஊற்றி அதை நல்லா கலக்குவோம். இது அழகாக மின்னும். எனக்கு நிச்சயமாக தெரியும். அதை ஆன் பண்ணு. ஓ ஆம், அதிலிருந்து வெளிவரும் அந்த ஒளியை பாருங்கள். குட். இது உண்மையிலேயே சரியா? இது இப்படி ஒளிர வேண்டுமா? அதை பற்றி உறுதியாக தெரியவில்லை. சரி, என் காக்டெயில் தயாராகிவிட்டது. நான் செய்ய வேண்டியது அழகான கண்ணாடியில் அதை ஊற்றுவது மட்டுமே. நான் நினைக்கிறேன் நீங்க காய்கறிகளோட ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காக்டெயில் பண்ணணும். இனிப்பாக பாத்துக்கிறதுக்கு என் அஜீசர் எவ்வளவு காய்கறிகள் வைக்க முடியுதோ அவ்வளவு வைங்க. ஓ இல்ல, என் பிளெண்டர் அது உடைஞ்சு விட்டுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல ஏதோ தவறாக உள்ளது. இது இப்படியாக இருக்கக்கூடாது இல்லையா? பாட்டி, நீங்க மிக அதிகமான காய்கறிகளை மிக்சியில் போட்டுட்டீங்க போல. மிக்சி உடைஞ்சிடுச்சு. ஆனா ரோபோட் கண்டிப்பா சரி பண்ணிடும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமாம். ஓ நன்றி அசீசம். இப்போது அதை ஒரு கண்ணாடியில் ஊற்று. சுவையாக தெரிகிறது. நான் இதையெல்லாம் எனக்கே சாப்பிடுவேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறது, ஆனால் அது ரொம்ப மோசமா மணக்கிறது. சிறந்து அதை ஒரு கண்ணாடியில ஊற்றி என விருப்பமான அனைத்து சோடாக்களையும் கலந்து சில மினுமினுப்புகளை சேர்த்தேன். ஆமா, மேலே பருத்தி மிட்டாய் வைத்து அலங்கரிக்கவும். இது தயாராகிவிட்டது. ரோபோ, நாங்கள் செய்ததை சுவையுங்கள், சாப்பிடுங்கள். வாங்க, இந்த அனைத்து காக்டெயில்களும் தயாராக உள்ளன. இதிலிருந்து தொடங்கலாம். Oh, daar keep pork conti dikker. Dippen koffie dit is cocktail excitement. Jorim, I front to bindi eat stickers. அது எப்படி இருக்கும்? நான் கலகி விட்டேன். Jag en sturdig turnent. Det bästa celery shake is bursity pop down and trouse. ஓ, இது அர்பர்பாக இருக்கிறது. இந்த ஷேக் மோசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. பாட்டி, நீ நல்ல வேலை செய்யவில்லை. ஆம். அப்போ குர்ட் என்ன பண்ணார்? அதை முயற்சிப்போம். கிட்டத்தட்ட முழுமையாக. ஓ அடடே, யார் வென்றது? நான் தானா? ஆம், நான் வென்றேன். இறுதியாக நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு பாட்டி. இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ வாங்க, இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல, அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்பர்ஸ் நம்ம டிரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும். ஓ ஆமாம், அற்புதம். அது டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை. உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சிறந்தது. அற்புதமாக மணக்கிறது.
நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷேப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்துவிட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியான. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரப்பியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர். நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது. ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நூடெல்லா இருக்கிறது. இதையுடன் ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம். அனைவருக்கும் நூடெல்லா பிடிக்கும். ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடெல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ் மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது. அவிஸ்வசனியம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அச்சே, சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் வாயிலா பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப். உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம்.
தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிரப்பிட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரைகட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ ஹா, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி, அதை பாருங்கள். நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, விடித்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவது என்ன முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதை விட சிறந்தது. அற்புதம். ஓ, இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை. வெற்றி பெறுவோர் பார்ட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள் சிறந்தது. நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன். அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள். அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffins som charmos dagens. Amber sark with the carrots. இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனை. சின்ன ரொட்டிகள் செருக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு புர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம். அப்பா, பாத்தீங்களா? இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி. வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது. ஆனால் அது ரொம்ப எளிது.
வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பார்ட்டி. அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை.